no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த சிடுமோனாஸ் எரிகினோசா பாக்டீரியா எப்படி சார் உருவாகுது? சூடோமோனாஸ் எரோஜினோசா அப்படின்றது ஒரு நுண்ணுயிர், அது பாக்டீரியா வகையைச் சேர்ந்த ஒன்று. வேறு யார் அதிகமாக தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாடியில் வந்து சில செயற்கை கருவிகள் இல்லை பிளாஸ்டிக் இம்ப்ளான்ஸ் இல்லை ஸ்டீல் இம்ப்ளான்ஸ் இது மாதிரி சாதனங்கள், மருத்துவ சாதனங்கள் இருக்குது அப்படின்னா அவங்கள அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இருக்க சுடமோனாஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்கா சார்? மருத்துவ சூழல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கான ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சுரேந்திரன் இணைந்திக்க உடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். பொதுவாகவே வந்து மேட்ச் பிரச்சனைனா மருத்துவமனைக்கு போவோம் சார். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போனால் ஒரு சில பிரச்சனைகள் வருது. அது ரீசெண்ட் டைம்ஸ் வந்து எப்போ பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிடுமோனாஸ் எரிகினோசான்னு சொல்லப்படுற ஒரு பாக்டீரியா சார். இந்த சிடுமோனாஸ் எரிகினோசா பாக்டீரியா எப்படி சார் உருவாகுது? சூடோமோனாஸ் எரோஜினோசா அப்படின்றது ஒரு நுண்ணுயிர், அது பாக்டீரியா வகையைச் சேர்ந்த ஒரு நுண்ணுயிர், மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை ஜெர்ம்னு சொல்லலாம். பொதுவாக பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியா ஆனது வந்து பொதுவாக சூழ்நிலைகளில் இருக்கும், அதாவது என்விரான்மெண்ட் பேத்தஜன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்ன என்விரான்மெண்ட்டில் அது பர்டிகுலராக இருக்கும் அப்படின்னா, நீரில் இருக்கலாம், மண்ணில் இருக்கலாம், எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்குதோ அங்கெல்லாம் இருக்கலாம். இது நேச்சுரலாகவே என்விரான்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே தாக்காது. அது பர்டிகுலர் ஹோஸ்ட் சில பேரை மட்டும் தாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சூடோமோனாஸ் எரோஜினோசா பற்றி ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா, இதை விருலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விருலண்ட் அப்படின்னா வீரியத்தன்மை அதிகமுள்ள ஒரு பாக்டீரியா. இதுக்கு இயற்கையாகவே வீரியத்தன்மைன்றது அதிகமாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஹோஸ்ட், இப்போ அந்த ஹோஸ்ட் அப்படின்றது ஒரு பேஷண்ட்டு தான் ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அவங்களுடைய இம்யூனிட்டி கம்மியாக இருந்தால் இதனுடைய வீரியத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ இது நார்மலாகவே சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அது சம்ஹவ் பாடியில் ஆக்சஸ் வந்துருச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், இது வந்து ஒருத்தவங்க தாக்கம் சொல்லிட்டீங்க, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும் மட்டும் தாக்கம் சொல்லிட்டீங்க. இம்யூனிட்டி கம்மியாக மட்டும் தாக்குமா, இல்லை வந்து நார்மலாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அவங்களுக்கு தாக்குமா சார்? ஸோ இம்யூன் சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அதனுடைய நோய் தாக்கம் அதிகமாக இருக்கும், அது சிவியாரிட்டி அதிகமாக இருக்கும், அதனுடைய வாய்ப்புகளும் அதிகம். இப்போ இம்யூன் சக்தி நல்லா இருக்கிறவங்க இதை தாக்குமா அப்படின்னா தாக்கலாம், ஆனால் அவங்கள விட அதுக்கான சான்சஸ் குறைவு. அவங்களுக்கு நோயினுடைய தன்மையும் கம்மியாக இருக்கும். ஸோ ஈஸி ட்ரீட்டபிளாக இருக்கலாம். இப்போ வந்து இந்த சுடுமோனாஸ் எரிகினோசா ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னு சிம்டம்ஸாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது ஃபஸ்ட்டு இந்த நோய் கிருமி எந்த பாகத்தை தாக்கியிருக்குன்றது இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற பல பாகங்களை அது தாக்கலாம். காமனாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் வூண்ட்ஸ், இப்போ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு ஓப்பன் வூண்ட்ஸ் இருக்கலாம். ரொம்ப நாளாக கால்களில் அந்த ஓப்பன் ஆறாத புண்கள் இருக்கலாம். அந்த இடத்துல இது தாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு யார் அதிகமாக தாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாடியில் வந்து சில செயற்கை கருவிகள் இல்லை பிளாஸ்டிக் இம்ப்ளான்ஸ் இல்லை ஸ்டீல் இம்ப்ளான்ஸ் இது மாதிரி சாதனங்கள், மருத்துவ சாதனங்கள் இருக்குது அப்படின்னா அவங்கள தாக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சில பேர் பேஸ் மேக்கர்ஸ் வச்சுருப்பாங்க, சில பேருக்கு இம்ப்ளான்ஸ், இப்போது ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ப்ராஸ்தசிஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஆர்டிஃபிஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும் பாடியில். அது மாதிரி இருக்கும்போது இந்த கிருமிக்கு ஒரு தன்மை இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது மாதிரி கருவிகள், சாதனங்கள் இல்லை பிளேட்ஸு, ஸ்க்ரூஸு ஃப்ராக்சர் ஆகிட்டு ஸோ அது மாதிரிலாம் இருக்கும்போது அது அந்த ஒரு பிளாஸ்டிக்கோ ரப்பரோ ஸ்டீலோ பாடியில் இருந்ததுன்னா அது மேலே போய் ஒட்டிக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, அது மாதிரி இடங்களில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அது ஒரு பிசுபிசுப்பு படலம் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு தன்மையும் இந்த பர்டிகுலர் பாக்டீரியா வகைகளுக்கு இருக்குது. அந்த பிசுபிசுப்பு தன்மை ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பயோஃபிலிம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த படலத்தில் இந்த பாக்டீரியாவுடைய கூட்டணிகள், காலனிகள் வந்து ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், ஒரு சர்வைவல் அட்வான்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்னதான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் அந்த படலத்தை மீறி அந்த கிருமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பெரிய சவாலாக இருக்கும் அவங்கள ட்ரீட் பண்ணுறது. ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம அந்த ஒரு இம்ப்ளான்ட்டையோ இல்லை அந்த ஒரு கருவியவோ நம்ம வெளியில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம், இல்லை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இது பர்டிகுலர்லி இது மாதிரி சாதனங்கள் இல்லாட்டி கருவிகள் மட்டும் இல்லை, ஈவன் டியூப்ஸ், ரப்பர் டியூப்ஸ் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூரினரி டியூப், யாருக்காவது யூரின் வரணும் அப்படின்னா யூரின் போடுற டியூப் ஒரு ரப்பர் டியூப் தான். இல்லை ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரைனேஜ் டியூப் போடுவோம். இது மாதிரி டியூப்லலாம் போய் அது அட்டாச் ஆகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேட்ட கேள்வி இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணில்
சீல் வரலாம். இல்ல அப்போ உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்னா அந்த யூரின் டியூப்ல இன்ஃபெக்ஷன் ஆகலாம். இல்ல சில மோஸ்ட்லி என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்துல இந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணும். அப்ப நம்ம பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது கல்ச்சர் பண்ணுவோம். கல்ச்சர் பண்றச்ச அந்த பிளட்ல வந்து இந்த கிருமியை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ சில பீப்புள் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நாளா வந்து சுவாச குழாய் பாதிப்புகள் இல்ல நுரையீரல் பாதிப்பு இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. இல்ல பிராங்கியக்டேசிஸ்னு இருக்கு. இவங்க ரொம்ப காலமா பிறவிலிருந்தே கூட இருக்கலாம். இல்ல வயசான பிறகு கூட வரலாம். ஸோ இவங்களுக்கு இந்த கிருமிகள் அந்த லங்ஸ்ல போயிட்டு காலனிகள் ஃபார்ம் பண்ணிடும். அங்கேருந்து அதை எராடிகேட் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ரிப்பீட்டடாக இது மாதிரியான லங் நிமோனியா காஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செல்லுலைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ புண்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. பிளட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அதுக்கப்புறம் இம்ப்ளான்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை, அந்த கருவிகள் அஃபெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. நுரையீரல், அது மட்டும் இல்லாமல் இப்போ குடல் மற்றும் வயிறு சார்ந்து ஆப்ரேஷன் பண்ணும்போது போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் இது மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதிகமாக சொன்னீங்க. ஒன்று வந்து அந்த இம்ப்ளான்ட் பண்ணவங்களுக்கு வரும்னு சொன்னீங்க. அந்த உண்டில் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து எதுவுமே பண்ணலை சார், நார்மலாக தான் இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஹூண்டும் இல்லை, எந்த இம்ப்ளான்ட்டும் எதுவுமே பண்ணலை. இப்போ அது வந்து எனக்கு இருக்கா இல்லைன்னா எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அப்படி நார்மலாக நமக்கு ஒருத்தருக்கு சிம்டம்ஸே இல்லாத ஒரு பர்சனுக்கு நம்ம உடம்புலேயே நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது. அதை வந்து காமன் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் பாக்டீரியாஸ். லாட் ஆஃப் பாக்டீரியாஸ் நம்ம ஸ்கின்ல இருக்குது, தோலில் இருக்குது, குடலில் இருக்குது, வாயில் இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குது. பட் அது நமக்கு நோய் தன்மை காஸ் பண்ணாது. சில பேருக்கு சூடோமோனாஸ் கூட இருக்கலாம், தோள்களில் இருக்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அது நோய் தன்மை காஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த சூடோமோனாஸ் நம்ம நார்மல் என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஈவன் வீட்டில் கூட தண்ணியில் டேப் வாட்டரில் இருக்கலாம், மண்ணில் இருக்கலாம், ஒரு குளத்தில் போய் குளிச்சிங்கன்னா அந்த குளத்தில் இருக்கலாம். ஸோ அப்போ நம்ம எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது மூலமாக நமக்கு அந்த எப்போ நம்ம உடம்புக்கு உள்ளே போய் அது வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதோ அப்போ தான் நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதை ட்ரீட் பண்ணணும். மற்றபடிக்கு அதை ஒன்றும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் சார் இருக்குது? ஸோ இந்த சூடோமோனாஸ் எரிஜினோசா பாக்டீரியாவுக்கு இதுக்குன்னு தனியாக தாக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. பாக்டீரியல் நுண்ணுயிரிகளை கொள்கிற மருந்து வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குன்னு பர்டிகுலர் குரூப்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் மருந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த சூடோமோனாஸ் எரிஜினோசா கிருமிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது. மற்ற பாக்டீரியாக்களை விட இதனுடைய சர்வைவல் அட்வான்டேஜ், இது நிறைய பரிணமித்துக்கிட்டே இருக்கும். அப்படி பரிணமித்துட்டு இருக்கும்போது நம்ம காமனாக கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வேலை செய்யாமல் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ அது ஒரு மாறி சர்வைவல் அட்வான்டேஜ் எடுத்துகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ். இப்போ ஒருத்தருக்கு சூடோமோனாஸ் எரிஜினோசா அப்படின்ற இன்ஃபெக்ஷன் வந்து சமூக சூழல்ல இருந்து வருது அப்படின்னா அது சாதாரண மருந்துகளுக்கு வேலை செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு காதுல இன்ஃபெக்ஷன் வரலாம். டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் காதுல இருந்து சீல் வரலாம். அதை வந்து ஆட்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் சூடோமோனாஸ் ரொம்ப காமன். சில சமயம் நீங்கள் கேட்டிங்களே இது எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ பர்ன்ஸ் பேஷண்ட் இல்லை ஊண்டில் வந்து பச்சை கலரில் திரவியம் வந்துச்சு அப்படின்னா அது சூடோமோனாஸோடைய பிக்மெண்ட்டாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு பச்சை கலரில் ஒரு பிக்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சமூக சூழலிருந்து வரும்போது நம்ம நார்மல் சின்ன லெவல் ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுத்து அதை சரி பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் சூழல், அதாவது மருத்துவ சூழல்லையும் இந்த கிருமிகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா மருத்துவ சூழலில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆல்ரெடி நம்ம பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற பாக்டீரியல் குரூப்ஸ், அந்த காலனிகள் வந்து பரிணமித்து அந்த பாக்டீரியா அந்த ஆன்டிபயோட்டிக்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான தன்மைகளை அடைஞ்சிருக்கும். அது நிறைய ஆன்டிபயோட்டிக்களுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அதாவது வேலை செய்யாது. அதை வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சூடோமோனாஸ் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாக்டீரியா. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியாக்களில் சூடோமோனாஸ் ரொம்ப முக்கியம். ஈவன் உலக சுகாதார மையம் கூட சூடோமோனாஸை வந்து ஒரு ஹை ப்ரையாரிட்டி பேத்தோஜன் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸில் இது ஒரு முக்கியமான ஒரு பாக்டீரியாவாக வச்சுருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் சுச்சுவேஷன்ஸில் அக்வயர் ஆகிற இந்த இன்ஃபெக்ஷன்ஸை ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் சவாலானது. அதுவும் பர்டிகுலராக அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வேலை செய்யாது. ரொம்ப ஹை லெவல் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ரொம்ப ரேராக நம்ம பேஷண்ட்ஸ் வந்து எந்த ஆன்டிபயோட்டிக்குமே வேலை செய்யலை அப்படின்ற சுச்சுவேஷன்ஸ் கூட பார்க்குறது உண்டு இந்த காலத்தில். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு இருக்க சூடோமோனாஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்புகள் இருக்கா சார்? சமூக சூழலில் டைரெக்டாக அவங்களுக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் ஆனால் மருத்துவ சூழல், ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளார ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கான ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாம், அதுக்கு தடுப்பு முறையை என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் ரிப்பீட்டடாக அந்த சுற்றுப்புற சூழல், அதாவது இல்லை மேற்பரப்புகள், அந்த என்விரான்மெண்ட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு டச் மூலமாக பரவலாம். ஸோ அதனால தான் கைகளை சுத்தமாக வச்சுக்கணும்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். ஒரு பேஷண்ட் பார்த்த உடனே நம்ம ஹேண்ட் ரப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற கிருமி போயிடும் இன்னொரு பேஷண்ட் பார்க்கறதுக்குள்ளார. ஸோ அது மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிரச்சனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் எந்த அளவுக்கு ப்ரிவென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து மக்கள் நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரிவென்ஷனாக இருக்கணும் சார்? ஸோ மெயினாக பார்த்தோன்னா இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒன்று சுகர் அன்கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம். உடம்புல
உடம்புல இம்ப்ளான்ஸ் இருக்கிறவங்க, இந்த மருத்துவ சாதனங்கள், கருவிகள் இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணலாம். இல்ல இம்யூன் சக்தி குறைபாடு உள்ளவங்க, ஸ்டீராய்டு எடுத்துக்கிறவங்க, அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கா நம்ம சுகர கண்ட்ரோலா வச்சுக்கலாம். இம்யூனிட்டியை நல்லா வச்சுக்கணும், ஹெல்த்தியாக ஃபுட் சாப்பிடணும். அது இம்ப்ளான்ஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருக்காங்க, ஓப்பன் வூண்ட் இருக்குன்னா அதை நம்ம வேகமாக அட்ரஸ் பண்ணிவிட்டு அதை ஆத்துறதுக்கான நம்ம வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ எங்கேயாவது அந்த புண்ணுலையோ ஒரு கசிவோ இல்லை ஃபீவர் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்துருச்சுன்னா இமீடியட்டாக மருத்துவரை நம்ம அணுகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கைகளை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஓகே சார், ஒருத்தவங்க சுடோமோனாஸ் பாக்டீரியா இருக்குது, இதனால வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா சார் உடம்புல? ஸோ இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இது மைல்டாகவும் அஃபெக்ட் பண்ணலாம், ரொம்ப சிவியர் உயிர்கொல்லி நோயாக கூட மாறலாம். அதை செப்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா ஒரு லெவல் மேலே நம்ம ட்ரீட் பண்ணலை, அது ரத்தத்தில் கலந்துருச்சு, இல்லை செப்சிஸ் அப்படின்னு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ செப்சிஸ்ன்ற ஸ்டேஜ் போயிட்டா அங்கே இருந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ செப்சிஸ்ன்ற ஸ்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம பாடியோட இம்யூன் சக்தி ரொம்ப அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ பிபி குறைய ஆரம்பிச்சிடும், அவங்களுக்கு வென்டிலேட்டர் கருவிகள் தேவைப்படலாம், ஸோ இல்லை டயாலிசிஸ் தேவை. அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிருச்சு அப்படின்னா இது ரொம்ப மோசமாயிடும். ஸோ இந்த சிவியாரிட்டி நமக்கு இருக்கு. ஸ்டேஜஸ்லாம் இருக்கா சார்? ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கா? ஆமாம். ஸோ மைல்டு இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், செப்சிஸ்னு சொல்லுவோம். ஸோ செப்சிஸ் போயிடுச்சுன்னா சிவியர் ஸ்டேஜ். ஸோ அந்த செப்சிஸ் யாருக்கு போகும் அப்படின்றது இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் சூழலில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஈவன் வென்டிலேட்டர் போட்டிருக்கிறவங்களுக்கு கூட நிமோனியா வரலாம். ஸோ இது மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு செப்சிஸ் ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா அதோட ட்ரீட்மெண்ட் வந்து கஷ்டம். பட் இட் இஸ் பாசிபிள் டு ட்ரீட், பட் சிவியரிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிறது லைட்டாக கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது, பயமாக தான் இருக்குது. இப்போ இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா வந்து ரொம்ப டேஞ்சரான பாக்டீரியாவா இல்லை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிற பாக்டீரியாவா சார்? சூடோமோனாஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி வீரியத்தன்மை அதிகமுள்ள பாக்டீரியா. ஸோ என்ன லெவல் ஆஃப் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு ஒரு சின்ன காயத்தில் கூட இருக்கலாம், அது ஈஸிலி ட்ரீட்டபிள். ஆனால் செப்சிஸ்ன்னு போயிடுச்சு அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம ஏர்லியாகவே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ அதே மாதிரி இது கண்டுபிடிக்கிற டெஸ்டஸ் இருக்கா சார்? பிளட் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க. ஆமாம். அது இல்லாமல் வேறு டெஸ்ட்லாம் இருக்கா சார்? ஸோ இது எந்த உறுப்பு அஃபெக்ட் பண்ணுதோ அந்த உறுப்புலேருந்து வரக்கூடிய திரவியம் இல்லை அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் நம்ம யூரின் எடுத்து கல்ச்சருக்கு அனுப்புவோம். இப்போ ரத்தத்தில் நம்ம செப்சிஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம், ஜுரம் அது மாதிரி இருந்ததுன்னா பிளட் கல்ச்சர் அனுப்புவோம், அதில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லை நுரையீரல் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா சளியில் டெஸ்ட் பண்ணலாம். இல்லை அந்த இம்ப்ளான்ட் இது மாதிரி எங்கேயாவது கருவிகள் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த டியூப்லேருந்து வரக்கூடிய நீர், இல்லை அந்த புண்லேருந்து வரக்கூடிய அந்த சீட், இதெல்லாம் நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் நம்ம கல்ச்சர் பேசிக்காக லேபுக்கு கல்ச்சர் அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த கல்ச்சரில் இந்த கிருமி ஈஸியாக வளரும். ஸோ அது வளரும் போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த பாக்டீரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்களா சார்? அப்போ மேக்ஸிமம் வந்து இப்போ வீட்லேயும் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ சில பேர்லாம் வந்து லங் இஷ்யூஸ்லாம் இருக்கும்ல சார்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி நிமோனியா இருக்கலாம் அவங்களுக்கு, இல்லை வந்து லங்லேயே வந்து டியூபர்குலோசிஸ் இருக்குல்ல சார், அது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணுமா சார்? ஸோ நார்மலாக டேப் வாட்டர்லேயே இருக்கலாம். ஆனால் அந்த டேப் வாட்டரில் இருக்கிற தண்ணி வந்து நம்ம இப்போ கை கழுவுறதுனாலையோ அப்படியே அஃபெக்ட் ஆகாது. ஸோ எங்கேயாவது ஓப்பன் வூண்டு இருக்குது, நம்ம இம்யூனிட்டி கம்மியாக இருந்ததுன்னு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ லங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராங்கிக்டேசிஸ் இல்லை சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு அது காலனைஸ் பண்ணிடும், காலனிக்கல் அவங்க லங்ஸில் ஃபார்ம் ஆகிடும். அதை நம்ம எராடிகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற நெபுலைசர்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற நீர் சம்மந்தப்பட்ட அந்த சுவாசத்துக்கு யூஸ் பண்ணுற அந்த நீர் கண்டாமினேட் ஆயிருந்ததுன்னா அவங்க லங்கில் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு எந்த மாதிரியான நீர் யூஸ் பண்ணுறாங்க நெபுலைஸ் பண்ணுறதுக்கு, இல்லை என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சில நியூஸ்லாம் படித்தோம் சார், இப்போ மருத்துவமனைக்கு போனாலே பிரச்சனைகள்லாம் வருது, சில பேர் மருத்துவமனைக்கு போக மாட்டாங்க சார். இப்போ மருத்துவமனை நாங்கள் போகிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ப்ரிவென்ஷன் மெத்தட் எடுத்துக்கிட்டு நாங்கள் மருத்துவமனைக்கு போகணும் சார்? ஸோ மருத்துவமனைகளில் பொதுவாக மருத்துவ சூழலில் சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அது காமன். ஏன்னா மருத்துவ சூழலில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து போகிறதுனாலையும் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, டிவைசஸ் யூஸ் பண்ணுறதுனால சில கிருமிகள் அங்கேயும் காலனைஸ் பண்ணியிருக்கும். அதில் சூடோமோனாஸ் எரிஜினோஸும் ஒன் ஆஃப் தி கிருமி தான், அதுவும் ஒன் ஆஃப் தி கிருமி தான். ஸோ மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கைகளை சுத்தமாக வச்சுக்கணும், அதை டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராப்பராக பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், இம்யூனிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். இது ஃபாலோ பண்ணாலே போதும். இது டெத் ரேஷியோ எவ்வளோ சார் இருக்கும்? டெத் ரேட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த இன்ஃபெக்ஷன் சிவியாரிட்டி. இப்போ செப்சிஸ் அது மாதிரி சிண்ட்ரோம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, அது மாதிரி சூழ்நிலை வந்துருச்சுன்னா டெத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும், அது ஏர்லியாக கண்டுபிடிக்கலன்னா. இப்போ சப்போஸ் சின்ன இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ணிடலாம். ஸோ இது எக்ஸாக்டாக இந்த நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ எந்த பேஷண்ட்டுக்கு வருது, அது எவ்வளோ சிவியர் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பொறுத்து இருக்கு. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைட்லயும் எங்க சைட்லயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.